மத்திய கிழக்கு நாடுகள் ஆல்ரெடி அங்க நடக்கக்கூடிய ஒரு போரால ரொம்பவே பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு வர்றாங்க. இந்த நிலைமையில துருக்கி அரசாங்கம் இப்போ ஈராக்குள்ள புதுசா ஒரு போரை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துருக்கி அரசாங்கம் ஈராக்குள்ள இப்படி ஒரு போரை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த போரினுடைய நோக்கம் என்ன, இதனால என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட போகுது, மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, துருக்கி அரசாங்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய சின்ஜார் அப்படிங்கிற ஒரு பகுதி மேலே கடந்த சில தினங்களாகவே கடுமையான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த தாக்குதல்களில் வெறும் வான்வழி தாக்குதல் மட்டும் கிடையாதுங்க, தரை வழியாக ஈராக்குள்ளே போயே துருக்கி படைகள் தாக்குதல் நடத்துகிறதா சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் கிடையாதுங்க. துருக்கி எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. காரணம், கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே அடிக்கடி இந்த சின்ஜார் அப்படிங்கிற பகுதி மேலே துருக்கி அரசாங்கம் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், அப்படி எதுக்காகப்பா ஈராக் மேலே துருக்கி அரசாங்கம் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது ஈராக்குக்கு எதிரான தாக்குதல் கிடையாதுங்க. ஈராக்கினுடைய இந்த சின்ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் குர்திஷ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி PKK அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த அமைப்புக்கு எதிராக தான் துருக்கி அரசாங்கம் இப்போ இந்த தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா துருக்கி அரசாங்கம் எதுக்காக இந்த அமைப்பு மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த PKKங்கிறது ஆக்சுவலாக ஒரு கிளர்ச்சி குழுங்க. ஸோ குர்து இன மக்களை கொண்ட ஒரு கிளர்ச்சி குழு தான் இந்த PKK. ஸோ சிரியாவிலையும் சரி ஈராக்லையும் சரி பல குர்து இன மக்களும் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாருமே ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குர்து இன மக்களை கொண்ட கிளர்ச்சி குழுக்கள் எக்கச்சக்கமாக இந்த பகுதியில் செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு PKK, YPG, KPLM சொல்லி பல குழுக்களை வந்து சொல்லலாம். ஸோ இந்த எல்லா குழுக்களுடைய நோக்கம் ஒன்று தாங்க, குர்து இன மக்களுக்காக குர்திஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு தனி நாட்டை உருவாக்கணும். ஸோ இந்த குர்து இன மக்களை பொறுத்த வரைக்கும் 3 நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான நிலப்பகுதியை அவர்களுக்கு சொந்தமான நிலப்பகுதின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அந்த நிலப்பகுதியை அந்த நாடுகள் கிட்ட இருந்து மீட்டு அதன் மூலமாக ஒரு குர்திஸ்தான் அப்படிங்கிற தனி நாட்டை உருவாக்குறது தான் இவர்களுடைய நோக்கம். ஸோ அந்த வகையில் சிரியாவினுடைய கிழக்கு பகுதி, ஈராக்கினுடைய மேற்கு பகுதி, அதே மாதிரி துருக்கியினுடைய தெற்கு பகுதி, இந்த 3ஐயும் அப்படியே வந்து சேர்த்துனாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய குர்திஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வந்துடும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாடுகளுமே அந்த நிலப்பகுதிகளை விட்டு தர தயாராக இல்லை. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த குர்து இன கிளர்ச்சி குழுக்கள் எல்லாமே யார் அவங்களுக்கு குர்திஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு நிலப்பகுதி உருவாக்கி தர தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தேவையான ஆதரவு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இதன் விளைவாக தாங்க அமெரிக்காவுக்கு சிரியாவில் நடக்கக்கூடிய போரில் YPG அப்படிங்கிற குர்து இன கிளர்ச்சி குழுக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடச்சிது. ஸோ இதன் விளைவாக இப்போ சிரியாவினுடைய இந்த கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த YPGயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது அவங்க கேட்ட சிரியாவினுடைய நிலப்பகுதியை இப்போ குர்து இன மக்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஈராக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஈராக்லேயுமே அவங்களோட கிளைம் பண்ணக்கூடிய நிலப்பகுதி இந்த சின்ஜார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பகுதிக்குள்ளே தான் வரும். ஸோ இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சின்ஜார் பகுதிக்கும் சிரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கனெக்ஷன் அப்படிங்கிறது உருவாக்கிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய குர்து இன மக்களும் கிளர்ச்சி குழுக்களும் ஈஸியாக சிரியாவுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் அப்படிங்கிறதையும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த குர்து இன மக்களுக்கு கிடைக்காத கடைசி மற்றும் ஒரே நிலப்பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். ஸோ ஈராக்கும் சிரியாவிலையும் பயங்கரமாக போர் நடந்ததுனால ரொம்பவே டீஸ்டெபிளைஸ் ஆன நாடுகள். ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கே அந்த நாட்டில் முழு அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக இந்த 2 நாடுகள்லையும் இருந்த நிலப்பகுதியை இவங்க வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் துருக்கியில் ஒரு வலுவான அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால இவங்க நினச்சதை அங்கே செய்ய முடியல. இதனாலேயே இப்போ இந்த குர்து இன மக்களினுடைய பொது எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துருக்கி அரசாங்கம் தான். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், ஏன்பா அதான் குர்து இனத்தினுடைய கிளர்ச்சி குழுக்கள் கிட்டத்தட்ட 4-5க்கும் மேற்பட்டது இருக்குது இல்லை, அத்தனை கிளர்ச்சி குழுக்கள் இருக்கும் பொழுது எதற்காக துருக்கி அரசாங்கம் இந்த PKK அப்படிங்கிற கிளர்ச்சி குழுவை மட்டும் குறிவைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக துருக்கி YPG மேலேயுமே தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் PKK மேலே தான் பெரிய அளவுக்கு டார்கெட் அப்படிங்கிறத வைப்பாங்க.
இதற்கு முக்கிய காரணம் ஈராக்குக்கும் துருக்கிக்கும் ஒரு பெரிய பார்டர் அப்படிங்கிறது உண்டுங்க. ஸோ இதனாலேயே துருக்கியில் என்ன விதமான அசம்பாவிதம் இந்த குர்து இன மக்களால் ஏற்படுத்தப்பட்டாலும் அதற்கு மிக முக்கிய பொறுப்பாளியாக இந்த PKK அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, போன வருடத்தினுடைய கடைசி கட்டத்தில், அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் ஆரம்பிச்சது இல்லையா, அந்த போர் ஆரம்பித்த பிறகு பெரிய அளவுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே டீஸ்டெபிளைஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி மத்திய கிழக்கில் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அது இந்த குர்து இன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க நினைச்சதை மற்ற நாடுகள்கிட்ட இருந்து இந்த மாதிரியான சமயத்தில் கேட்டு பெற முடியும். உதாரணத்துக்கு சிரியாவில் போர் நடந்த பொழுது அமெரிக்கா கிட்ட கேட்டு அவர்களுடைய ஆயுதங்களை வாங்கினாங்க. கூடவே சிரியாவினுடைய ஒரு நிலப்பகுதியும் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சது. அதே மாதிரி தாங்க இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் சப்ளை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடைச்சதையுமே பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு எதிராக இதுவரைக்கும் 2 மிகப்பெரிய குண்டு வெடிப்பு அப்படிங்கிறத நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதுலேயும் ஒன்று துருக்கியோட கவர்மெண்ட் பில்டிங்க்கு பக்கத்திலேயே நடந்திருக்குது. ஸோ இது துருக்கியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஸோ துருக்கி அரசாங்கத்துக்குமே இது அன்எக்ஸ்பெக்டட் ஷாக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், அவர்களுடைய உளவுத்துறையால் கூட இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. ஸோ உடனே துருக்கி அரசாங்கம் நிலைமையோட தீவிரத்தன்மையை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது இந்த PKK அப்படிங்கிற அமைப்பால் நடத்தப்படுது. அடுத்ததாக இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி அரசாங்கத்துக்கு இந்த PKKவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே ஈராக்கில் சில இராணுவ தளங்களை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஈராக்குள்ளே இருந்து தானே அது உள்ளே தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ அங்கேயே ஒரு இராணுவ தளத்தை வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா அடிக்கடி இவங்க பண்ணுற தாக்குதல்களை தடுத்தும் நிறுத்தலாம். அதே மாதிரி தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா பதில் தாக்குதலையும் இவங்க மேலே நடத்தலாம். அப்படிங்கிறதுக்காகவே இந்த இராணுவ தளங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட 2 இராணுவ தளங்கள் மேலே இந்த அமைப்பு தாக்குதல் நடத்துது. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட துருக்கி வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. கூடவே அந்த இராணுவ தளங்களுடைய கட்டுப்பாடும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த இராணுவ தளம் துருக்கி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டான தகவல்கள் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடத்தப்பட்டிருந்திருக்குது. இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் நடந்த பிறகுதாங்க துருக்கி அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக மற்ற நாடுகள் கூட பார்டர் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. இந்த குர்து இனக்குழுக்கள் தான் துருக்கிக்கே இருக்கிற பெரும் தலைவலியே. ஸோ அதனால் இந்த இனக்குழுக்களை அவங்க பார்டருக்கு கிட்டையே விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு துருக்கி வருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா துருக்கி இந்த வருடத்தோட ஆரம்பத்திலிருந்தே இந்த PKK அப்படிங்கிற அமைப்பை குறி வச்சு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவும் அமெரிக்கா கொடுத்த F-16 போர் விமானங்களை பயன்படுத்தியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே கூட துருக்கிக்கு பெரிய சேலஞ்சாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய சின்ஜார் அப்படிங்கிற பகுதியிலிருந்து சிரியாவுக்கு ஒரு பெரிய கனெக்ஷனையே இந்த கிளர்ச்சி குழுக்கள் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த 2 சைடும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பரிமாறிக்கிறது, இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது துருக்கிக்கு ஒரு பெரிய சேலஞ்சுங்க. ஏன்னா துருக்கி தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்னா முக்கிய தலைவர்களாக சிரியாவுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருந்ததுனால துருக்கி அரசாங்கம் ஒரு கட்டத்தில் இந்த சின்ஜார் அப்படிங்கிற பகுதி மேலே ஒரு பெரிய ஆப்ரேஷனே நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இந்த ஆப்ரேஷனை நடத்தணும் அப்படின்னா ஈராக்குள்ளே போகணும். ஆல்ரெடி இஸ்ரேல் ஹமாஸ் போராலேயே மத்திய கிழக்கு நாடுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு டீஸ்டெபிளைஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் துருக்கி அரசாங்கமும் ஈராக்கினுடைய அனுமதி இல்லாமல் ஈராக்குள்ளே போய் ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு விருப்பலை. அதை விட முக்கியமாக ஈரான் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குமே இந்த சின்ஜார் அப்படிங்கிற பகுதி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் துருக்கி இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தினா ஈரான் அரசாங்கமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதனால தான் துருக்கி அதிபரான ரிசப் தய்யிப் எர்தோகன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதமே ஈராக்குக்கு விசிட் பண்ணி அந்த நாட்டினுடைய அதிபர் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருந்தா. அப்படி ஸோ அந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக இந்த 2 நாடுகளுக்கும் பெரிய அளவுக்கு உறவு அப்படிங்கிறது மேம்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்த ஈராக் அரசாங்கம் முதல் முறையாக இந்த PKK அப்படிங்கிற அமைப்பை தடை பண்ணுறாங்க. ஸோ ஈராக்கில் இந்த அமைப்பை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஈரான் அரசாங்கத்துக்கிட்டேயுமே முன்னதாகவே பேசிட்டாங்க. அவங்களுமே சரி ஓகே இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்பப்படுது. ஸோ இதன் விளைவாக தாங்க துருக்கி பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக ஈராக்குள்ளே பூந்து இப்படி ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறத இந்த PKK அமைப்புக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனி துருக்கி பார்த்தீங்கன்னா இங்கேயோட நிறுத்திக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க. கண்டிப்பாக அடுத்ததாக சிரியாவுக்குள்ளே தான் அவங்களோட டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய YPG கிளர்ச்சி குழுக்கள் மேலே கை வைக்கிறது துருக்கிக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த YPGலாம் அங்கே கூட்டணி நாடுகள். ஸோ ஒரே சைடில் இருக்கக்கூடிய நாடுகள்.
ஸோ அதனால தான் இப்போ துருக்கி அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, சிரியாவினுடைய பஷார் அல் ஆசாத்து கூட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் குர்து இனத்தால் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு ஆப்ரேஷனை நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இப்போ துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையிலான உறவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டுக்கிட்டு வருது. கண்டிப்பாக இந்த செய்தி குர்து இன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே சமயம் துருக்கியை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக செஞ்சாக வேண்டிய ஒரு விஷயம். காரணம், ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் துருக்கி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணுறதால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பலருமே ஓகே இந்த மாதிரி வந்து குர்திஸ்தான்னு ஒரு குர்து இன மக்கள்லாம் சேர்ந்து துருக்கிக்கு எதிராக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். எப்படி வந்து துருக்கி ஹமாஸுக்கு ஆதரவு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம குர்து இன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் இஸ்ரேலில் ஆல்ரெடி ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக துருக்கி அரசாங்கம் இவங்களை விட்டு வச்சாங்க அப்படின்னா மேபி மொசாட் இயக்கம் இதை பயன்படுத்தி துருக்கிக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ உலக அரசியல்னு வந்துட்டால் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. ஸோ இதனால தான் இந்த பார்டரில் எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு துருக்கி அரசாங்கம் வந்திருக்கிறாங்க. துருக்கியினுடைய இந்த நடவடிக்கைகள் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் அரசாங்கம் இந்த மாதிரி துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகளை துருக்கிக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.